நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒயிட் பம்ப்கின் பச்சடி. இது வந்து நம்ம ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு 1/4 கிலோ ஒயிட் பம்ப்கின் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அது ஆறினதும் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு திருப்பி வச்சுட்டுருக்கேன். சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். அது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாமா நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுதான் இது. இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் இதுக்கு உங்களுக்கு தயிர், நல்லா அந்தந்த ஃப்ரெஷ் தயிர் வேணும். திக்கான தயிர் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, அந்த தயிர் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இதில் கேர்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா கம்மியாக விட்டால் போகிறோம் தயிர். அப்படி இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் செமி லிக்விடாக தான் இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் தயிர், ஒரு 3/4 கிளாஸ் தயிர் நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு சீசனிங் பண்ணணும். சீசனிங் வந்து தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயம், இதை போட்டு நம்ம இதில் சீசனிங்கும் பண்ணிட்டோம்னா நம்ம பச்சடி ரெடி. நம்ம ரெடி டு சர்வ். ஓகே, நான் சீசனிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு சீசன் பண்ணினேன். அதே இதில் விட்டுட்டேன். நம்மளோட ஒயிட் பம்ப்கின் பச்சடி ரெடி. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வரப்போகிறது, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம ரைஸுக்கு புது குழம்பெல்லாம் தேடிட்டு போக தேவையில்லை. இது நன்னாவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது.